measurement of an angle. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா adding DMS. So DMS அப்படினும்போது degrees, minutes and seconds தான் பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி ஆட் பண்றதுக்கு முன்னாடி அதோட கன்வர்ஷன் ஃபேக்டர்லாம் தெரிஞ்சிருக்கணும். So அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் ஆட் பண்றதுக்கு ஈஸி. So ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா one turn அதாவது one full complete rotation அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா which is 360 degree. So 1 degree is equal to 60 minute. அதே மாதிரி 1 minute is equal to 60 seconds. So degree இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணும், மினிட் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணும், செகண்ட்ஸ் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணும். ஸோ மேலே பாருங்க. ஸோ இதெல்லாம் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் டிகிரி, மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 degree is equal to 60 minutes. 60 minute அப்படின்னும் போது ஒரு சிங்கிள் டேஷ் தான் போட்டிருப்போம். 1 minute is equal to 60 seconds. ஸோ செகண்ட்ஸ் அப்படின்னும் போது டபுள் டேஷ் போட்டிருப்போம். ஸோ மினிட்டுக்கு சிங்கிள் டேஷ், செகண்ட்ஸ்க்கு வந்து டபுள் டேஷ். அதான் இங்கே கீழே மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் தான் அப்ளை பண்ணி addition of DMS பண்ண போறோம். So add 49 degree 53 minutes 39 seconds and 38 degree 56 minutes 48 seconds. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த DMS degree, minutes and seconds நீங்க ஆட் பண்ணனும் அப்படினா வந்துட்டு ப்ராப்பரா அலைன் பண்ணனும். So டிகிரிக்கு நேரா டிகிரி எழுதணும், அதே மாதிரி மினிட்ஸ்க்கு நேரா மினிட்ஸ் எழுதணும், அதே மாதிரி செகண்ட்ஸ்க்கு நேரா செகண்ட்ஸ் எழுதணும். So that ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து டிகிரிஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் தனித்தனியா எழுதி ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல நீங்க எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து அலைன் பண்ணியாச்சு, நம்ம எழுதியாச்சு. ஸோ எழுதின பின்னாடி அடிஷன் பண்ணும். ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் ஆட் பண்ண போறோம், செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா மினிட்ஸ் ஆட் பண்ண போறோம், தேர்ட் ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா டிகிரீஸில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து நம்பர்ஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகும், அடுத்தடுத்ததில் ஸ்டெப்ஸில் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ நீங்கள் செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 9 + 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா 17. ஸோ கேரி ஆகும் இங்கே 1. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 87 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 87 செகண்ட்ஸ் அப்படின்னும் போது இட் இஸ் மோர் தென் 60 செகண்ட்ஸ். ஸோ மோர் தென் 60 செகண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது 60 செகண்ட்ஸ் ப்ளஸ் சம் நம்பர்ஸ் அங்கே வரும். ஸோ அந்த மாதிரி செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 செகண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ நம்ம சொல்லிடணும் 87 செகண்ட்ஸ்ன்றது மோர் தென் 60 செகண்ட்ஸ். ஸோ 60 செகண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஃபார்மேட்டில் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ 60 கூட நீங்கள் எதை ஆட் பண்ணிங்கன்னா 87 வரும், 27 ஆட் பண்ணிங்கன்னா தான் வரும். பிகாஸ் 60 + 27 பார்த்தீங்கன்னா 87. ஸோ இந்த 60 செகண்ட்ஸ் ஏன் ஃபார்மட்னா பார்த்தீங்கன்னா இந்த 60 செகண்ட்ஸ் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, 1 minute வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த 60 செகண்ட்ஸ்ன்றது என்னது 1 minute. ஸோ 1 minute + 27 செகண்ட்ஸ். ஸோ 87 செகண்ட்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறோம், 1 minute + 27 செகண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து 1 minute எப்படி வந்ததுன்னு புரியும். நம்ம 60+ ஃபார்மட்டில் பிரிக்கிறோம். ஏன் 60+ அப்படின்னா இங்கே 60 செகண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து 1 minute ஆகிடும். ஸோ இப்போ இங்கே 87 செகண்ட்ஸ் இருக்க இடத்துல 1 minute 27 செகண்ட்ஸ் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி 60+ ஃபார்மேட் உங்களுக்கு பிரிக்க வரலைன்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ செகண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 செகண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்க பாருங்கள். இந்த ரிசல்ட்டை நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க, டிவிடெண்டாக போட்டுக்கோங்க. உங்கள் டிவைசராக என்ன இருக்கும் 60ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ 1 டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வரும். ஸோ எப்பயும் போல சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 27. ஸோ இந்த 1 தான் பார்த்தீங்கன்னா மினிட். ஸோ இந்த ரிமைண்டர் கிடைக்கிது பாருங்கள், அதுதான் வந்து செகண்ட்ஸ். அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். இதை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம், 60+ ஃபார்மேட் ஃபாலோ பண்ணலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு டிவிஷன் ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே என்ன ரிசல்ட் வருதோ அதை டிவிடெண்டாக எழுதிக்கோங்க. 60 வந்து கான்ஸ்டன்ட். 60ஆல் நீங்கள் எப்படி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட கோஷன் தான் பார்த்தீங்கன்னா மினிட்டில் கிடச்சிருக்கு, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 87 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 minute 27 செகண்ட்ஸ். பட் நமக்கு இந்த காலம்ல நீங்கள் செகண்ட்ஸ் மட்டும்தான் எழுத முடியும், மினிட் இங்கே எழுத முடியாது. ஸோ இந்த மினிட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி ஆகும். எங்கே போகும்னா மினிட்ஸில் போகும். இங்கே ஒன்று ஆட் ஆகிடும். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த மினிட்ஸ் இருக்குது பாருங்கள், இது மட்டும் மினிட்ஸ் காலம்க்கு போயிடணும். ஸோ இங்கே கேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட்ஸ் வந்து என்ன ஆகிடும், 27 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த மினிட் இங்கே கேரி ஆகிடுச்சு. ஸோ இந்த செகண்ட்ஸோட ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 செகண்ட்ஸ், ஒன்று இங்கே கேரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மினிட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 3 வந்து 9, 9 + 1 10, 0, 1, 5, 5, 10, 11. ஸோ 110 minute.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் வந்து இஃப் இட் இஸ் மோர் தென் 60 இங்கே எப்படி ஸ்ப்ளிட் பண்ணமோ அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 110 மினிட்டை வந்து இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ டோட்டலாக 3 ஸ்டெப்ஸ் சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செகண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ மினிட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேரி ஃபார்வர்ட் மறந்துடாதீங்க. இங்கே இருக்க மினிட்டை நான் கண்டிப்பாக இங்கே நீங்கள் போட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே மினிட் இருக்குது பாருங்கள். இந்த மினிட்டையும் நம்ம 60 ப்ளஸ்லாம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த 60 மினிட்ன்றது பார்த்தீங்கன்னா டிகிரி. ஸோ டிகிரியில் கேரி ஃபார்வர்ட் ஆகும், அதுக்காக தான். ஸோ 60 ப்ளஸ் என்ன ஆட் பண்ணிங்கன்னா 110 வரும்னு பார்த்தீங்கன்னா 50 ஆட் பண்ணிங்கன்னா 110 வரும். ஸோ 50 மினிட். ஸோ இந்த 60 மினிட்ன்றது என்னது 1 டிகிரி. ஸோ இது என்ன ஆகிடும் 1 டிகிரி ப்ளஸ் 50 மினிட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரியல அப்படின்னா ஒரி பண்ணிக்க வேணாம். எப்பயும் போல் நீங்கள் 110 போட்டு டிவிடெண்டாக போயிட்டு 60ஆல் தான் இதையும் வந்து டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ எத்தனை டைம்ஸ் 1 டைம் தான் இதுவும். ஸோ 60 ரிமைண்டர் என்ன வரும் 50 வரும். ஸோ இந்த 1ன்றது என்ன ஆகிடும் இங்கே வந்து டிகிரி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட்ஸ் மாதிரியே தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிகிரி ஆகிடும், இது வந்து உங்களுக்கு மினிட்டில் காமிக்கும் ரிசல்ட். ஸோ 1 டிகிரி 50 மினிட். இதை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம், ஆர்எல்ஸ் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 110 மினிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க 1 டிகிரி ப்ளஸ் 50 மினிட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி 50 மினிட். ஸோ இந்த டிகிரி இந்த காலமில் வேணுமா தேவையில்லை. பிகாஸ் நமக்கு மினிட் மட்டும் இருந்தால் போதும். இங்கே 50 மினிட். ஸோ இந்த 1 டிகிரி எங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிகிரிஸில் போய்டும். ஸோ இங்கே நீங்கள் 1 போட்டணும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 9 + 1 10, 10 + 8 18. ஸோ 8 1 இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகும். 4 + 1 5, 5 + 3 8. ஸோ 88 டிகிரி. ஸோ நமக்கு இது ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக எழுதணுன்னா இங்கே செகண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். ஸோ 27 செகண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 50 மினிட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 88 டிகிரி. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதே ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1 செகண்ட்ஸ் ஆட் பண்ணும். செகண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது இஃப் இட் இஸ் மோர் தென் 60 செகண்ட்ஸாக இருக்கும்போது இதை டிவைட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் 60 செகண்ட்ஸ் ப்ளஸ் அந்த ஃபார்மேட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி மினிட் அண்ட் செகண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மினிட் வந்து இங்கே கேரி ஆகும். ஸோ இதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் மோர் தென் 60 நீங்கள் மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணும். இதே உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை 60ஆல் டிவைட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் 60 ப்ளஸ் ஃபார்மேட்டில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இங்கே கிடைச்சது பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் மினிட்டில் கிடைச்சது. நமக்கு இங்கே மினிட் மட்டும் தான் எழுதணும். டிகிரி இங்கே அகைன் கேரி ஆகும். ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் இப்படி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் போடக்கூடாது. இது காமிக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆடிங் டிஎம்எஸ்க்கு இதுதான் ஸ்டெப்ஸ். 3 ஸ்டெப்ஸ் நம்ம சொன்னோம். அண்ட் மெயின் கன்வர்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 டிகிரின்றது பார்த்தீங்கன்னா 60 மினிட், 1 மினிட்ன்றது பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ். ஸோ மினிட்டுக்கும் செகண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சிங்கிள் டேஷ், டபுள் டேஷ். Thank you for watching this video.